அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி ஒரு +2 முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். நம்ம நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட காலேஜஸ் அது சம்மந்தப்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றின தகவல்கள் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அப்போ சில பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட காலேஜஸ், ரிசர்ச் வைஸ் காலேஜஸ் பற்றிலாம் தகவல்கள்லாம் கண்டினியூஸாக கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் எந்த கல்லூரியை பற்றி பார்க்க போகிறேன், அந்த கல்லூரியில் சேர்றதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா IISTன்னு சொல்லக்கூடிய கல்லூரியை பற்றி தான் பார்க்க போகிறேன். IISTனா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்தியாவில் ஸ்பேஸ் சயின்ஸ் பற்றி சொல்லித்தரக்கூடிய இருக்கக்கூடிய ஒரே ஒரு கல்வி நிறுவனம், அது மத்திய அரசோட கல்வி நிறுவனம். ஸோ இந்த கல்வி நிறுவனத்தில் எப்படி ஜாயின் பண்ணலாம், இந்த கல்வி நிறுவனத்தில் என்னென்ன கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர், இந்த கல்லூரியில் படித்தா என்ன வேலை கிடைக்கும், என்ன சம்பளத்தில் வேலை கிடைக்கும், இதை பற்றின தகவல்கள் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நேஷனல் லெவல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட காலேஜஸ் பற்றி நம்ம வந்து நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எந்த கல்லூரியை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IIST, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய இந்த கல்வி நிறுவனமானது திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்குதுங்க, கேரளா மாநிலத்தில் இருக்குது. மத்திய அரசால் நடத்தப்படுகிற ஒரு கல்வி நிறுவனம். இந்த கல்வி நிறுவனங்கிறது டைரெக்டாக யாரோட கண்ட்ரோலுக்கு கீழே வருது பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்டர் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது. முழுக்க இது வந்து ஒரு மத்திய அரசோட கல்வி நிறுவனம். இந்த கல்லூரியானது 2007 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனம். அதுபோக ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஸ்பேஸ் சயின்ஸ் பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கல்வி நிறுவனம் இந்தியாவில் இவங்க மட்டும்தான், அதுவும் மத்திய அரசோட கல்வி நிறுவனம். ஸோ இந்த கல்லூரியில் சேர்றதுக்கு என்றைக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 3 ஓப்பன் ஆகுது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டுங்கிறது ஜூன் 14. ஸோ நீங்கள் இதில் அப்ளை பண்ணுறவங்களோட அப்ளிகேஷன்ஸ் வச்சு அவங்க ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணி நம்மளுக்கு என்றைக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 15 வந்து ரேங்க் லிஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கவுன்சிலிங் நடக்கும். ஸோ கவுன்சிலிங்கிறது ஒரு ரவுண்டு கவுன்சிலிங்கிறது எப்போ எப்போ வரைக்கும் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட்னு சொல்கிறாங்க. 17/6/2024 8/7/2024 வரைக்கும் நடக்கும். ஸோ இதில் செலக்ட் ஆகி ஃபீஸ் எல்லாம் கட்டி கிளாஸஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஜூன் 29 சொல்லியிருக்கிறாங்க. ஓகே சார், இப்போ இந்த கல்லூரியில் சேரணும் அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் சார்ஜஸ் எவ்வளோங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் வந்து மேலாக இருந்தீங்கன்னா 1000 rupees பே பண்ணணும். இதே நீங்கள் வந்து ஃபீமேல் கேட்டகரி மற்றும் SC/ST ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 500 rupees வந்து பே பண்ணால் போதும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கல்லூரியில் சேர்றதுக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய மினிமம் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா JEE அட்வான்ஸ்டு 2024 எக்ஸாம் எழுதி இருக்கணும். ஸோ JEE அட்வான்ஸ்டு 2024 ஸ்கோரை வச்சு மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த அட்வான்ஸ்டு ஸ்கோரில் வரக்கூடிய ரேங்கிங்கை பேஸ் பண்ணி தான் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து JEE அட்வான்ஸ்டு எழுதியிருக்கேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து அப்ளை பண்ணாமே சீட்டு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் JEE அட்வான்ஸ்டு எழுதியிருக்கணும் மற்றும் வந்து என்ன பண்ணால் இந்த கல்லூரிக்கு தனிப்பட்ட முறையில் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நான் வந்து UG கோர்சஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து 2 UG கோர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா BTech ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், 72 மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுமாதிரி BTech எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வித் தி ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏவியானிக்ஸ், 73 சீட்ஸுங்கிறது இருக்குங்க. அதுபோக ஒரு இன்டகிரேட்டட் கோர்சஸ் டூயல் டிகிரி இருக்குது. அதில் ஒரு 24 மாணவர்கள் சேரலாம். மொத்தம் கடந்த வருஷம் மட்டும் 169 மாணவர்கள் வந்து இந்த கல்லூரியில் வந்து அட்மிஷன் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து முழுக்க JEE அட்வான்ஸ்டு ஸ்கோரை வச்சு மட்டும் தான் தர்றாங்க. அதுபோக இந்த கல்லூரியிலையுமே ஜோசா கவுன்சிலிங்கில் வந்து எப்படி இந்த ஃபீமேல் சூப்பர் நியூமரசி சீட்ஸுங்கிறது ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுமாதிரி இங்கேயுமே பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. சில சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மட்டும் உமன் சூப்பர் நியூமரசி கோட்டாங்கிற க்ரைட்டீரியாவில் கொண்டு வர்றாங்க. இப்போ பெண்கள் அதிகமாக படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குங்க. ஓகே, நீங்கள் வந்து இந்த கல்லூரியில் சேர்றீங்க அப்படின்னா இந்த கல்லூரியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அட்மிஷன் போடுறப்ப ஒன் டைம் ஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு 9000 rupees பே பண்ணணும். அடுத்து ஒவ்வொரு செமஸ்டருக்குமே ஃபீஸுங்கிறது 67,950 ரூபா. அதுபோக ஹாஸ்டல் அண்ட் மெஸ் பில் ஒரு செமஸ்டருக்கு 23,750 ரூபா. ஸோ ஒரு செமஸ்டருக்கு மட்டும் நீங்கள் வந்து எவ்வளோ பே பண்ணணும் பார்த்தீங்கன்னா 91,700 ரூபா பே பண்ணணும். இதே வந்து உங்கள் பேரண்ட்ஸோட சேலரிங்கிறது 5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் செமஸ்டர் ஃபீஸுங்கிறது 67,950. அதே 5 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக உங்களோட பேரண்ட்ஸோட சேலரி இருக்குன்னா 20,850 ரூபா மட்டும் கட்டினா போதுங்கிறாங்க. அதுபோக இந்த கல்வி நிறுவனத்தில் படிக்கிறப்ப நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸ்காலர்ஷிப்புங்கிறது எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியில் சேரக்கூடிய முதல் 5 ரேங்கிங்கில் வரக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் டியூஷன் ஃபீயே பே பண்ணவே வேண்டாங்கிறாங்க. அவங்க வந்து கடைசி செமஸ்டருக்கு 9.0
சிஜிபிஏ மெயின்டைன் பண்ணால் ஃபீஸ் கட்டாமே படிச்சுட்டு இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப்பில் உள்ளுக்கு போகல, பட் உள்ளுக்கு போயிட்டு நீங்கள் 9.0 சிஜிபிஏ மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு 50% டியூஷன் ஃபீல வேவர் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபோக முக்கியமான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் JEE அட்வான்ஸ் எழுதிட்டேன் சார், பட் அதில் எவ்வளோ மார்க் வாங்கியிருந்தா நான் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் JEE அட்வான்ஸ்டு ஸ்கோரில் நீங்கள் வந்து மினிமம் பிசிஎம்மோட அக்ரிகேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 14% இருக்கணும். அதுபோக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் மினிமம் 3% ஆஃப் மார்க்ஸ் ஆச்சு வாங்கியிருக்கணும். அது மாதிரி EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் OBC NCL ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிசிஎம்மோட அக்ரிகேட் 12.6%, பிசிஎம்மில் இண்டிவிஜுவலாக 2.7% ஸ்கோரும் வாங்கியிருக்கணும். SC ST PWD மாணவர்கள் அக்ரிகேட் வந்து மினிமம் 7%, அதுபோக உள்ளுக்க இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸ் மினிமம் 1.5% இன் பிசிஎம்ங்கிறது வாங்கியிருக்கணும். அதுக்கு அவங்க தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. அதாவது மார்க் எவ்வளோ வாங்கணுங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் ஜென்ரல் கேண்டிடேட் மினிமம் 3 சப்ஜெக்ட்லேயுமே 3 மார்க் வாங்கணும். டோட்டல் மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 50 மார்க் வாங்கியிருக்கணும். அதே சமயத்தில் EWS OBC NCL மாணவர்கள் நீங்கள் பிசிஎம்மில் மினிமம் 3 மார்க் வாங்கியிருக்கணும். ஓவரால் மார்க் வந்து மினிமம் 45 மார்க் வாங்கியிருக்கணும். SC ST PWD மினிமம் 3 சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு மார்க்காச்சும் வாங்கியிருக்கணும். ஓவரால் மார்க்கில் JEE அட்வான்ஸில் 25 மார்க்காச்சு வாங்கியிருக்கணும். சரிங்களா, இதுதான் அவங்க வைக்கக்கூடிய மினிமம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாங்கிறது. சரிங்களா, இது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக அகில இந்திய அளவில் என்ன ரிசர்வேஷன் பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த ரிசர்வேஷன் பாலிசி பேஸ் பண்ணி ஓசிங்கிறது ஜென்ரல், EWS OBC NCL SC ST இந்த க்ரைட்டீரியாவில் வந்து அவங்க ஃபாலோ பண்ணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸுங்கிறத அலோகேட் பண்ணுறாங்க. அதுபோக இப்போ இவ்வளோலாம் நீங்கள் சொல்லிட்டீங்க சார், பட் பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்வி நிறுவனத்தில் படிக்கிறவங்க பெரும்பாலும் வந்து ISROன்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் போகிறதுக்காக மட்டும்தான் இந்த கல்வி நிறுவனத்தில் போய் மாணவர்கள் படிப்பாங்க. ஸோ அப்போ அங்கே வந்து பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வேரியஸ் ISRO சென்டர்ஸ்க்கே வந்து ரிசர்ச் வைஸ் வந்து இவங்க வந்து உள்ளுக்க ரெக்ரூட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. அதுபோக 2023 பொறுத்த வரைக்கும் 98 மாணவர்கள் வந்து பிளேஸ் ஆகிருக்கிறதா இவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் சேலரி பேக்கேஜஸ் பற்றிலாம் இவங்க வந்து போடலை. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிஸுமே உள்ளுக்க வருது, நிறைய கம்பெனிஸோட லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுபோக இந்த கல்வி நிறுவனத்தில் முக்கியமாக படிக்கிறவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ISROங்கிற கல்வி நிறுவனத்துக்கு, ISROங்கிற நிறுவனத்துக்கு போகிறதுக்கு தான் வந்து இவங்க மேக்ஸிமம் முயற்சி பண்ணுறாங்க. அதுபோக குளோபல் லெவல்லையுமே உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. அதுவும் நீங்கள் படித்து முடிச்சுட்டு இஸ்ரோவில் மட்டும் தான் ஒர்க் பண்ணணும்னு கிடையாது, வேறு கண்ட்ரியோட ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்லையும் போய் ஒர்க் பண்ணலாம். இன்றைக்கி ப்ரைவேட்டாக நிறைய ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்துச்சு. ஸோ அங்கேயுமே போய் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ், ரிசர்ச் ஓரியன்டான கல்லூரிகள், சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் பற்றின தகவல்கள்லாம் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.